ரிஷி, இந்த அதிர்ச்சி தகவலை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 7000 மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு HIV பாசிட்டிவ் என்று சோதனை முடிவுகள் வந்திருக்கின்றன என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அதிர்ச்சி. சத்தியம் டிவியின் பிக் போக்கஸ் சிறப்பு செய்தியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்லூரிகளில் அவசர விழிப்புணர்வு முகாம்களுக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இது நடைபெற்றுள்ள சம்பவம் என்பது கர்நாடகத்திலே நடைபெற்றிருக்கிறது. கர்நாடகத்திலே கிட்டத்தட்ட 7000 மாணவ மாணவிகளுக்கு HIV பாசிட்டிவ் என முடிவுகள் வந்திருக்கின்றன சோதனையிலே. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் தற்போதைய தகவல். பொதுவாக இந்தியாவிலே இந்த HIV தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம் என்றால் மகாராஷ்டிரா, அதற்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசம், 3வதாக கர்நாடகம் இருக்கிறது. ஆனால் தற்போது கர்நாடகத்தில் கிட்டத்தட்ட 2,60,000 பேர் இந்த HIV-யால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். HIV பாசிட்டிவ் என்றாலே அது எய்ட்ஸ் வந்துவிட்டது என்ற அர்த்தம் அல்ல. HIV பாசிட்டிவின் கடைசி கட்டமாக, தாக்குதலின் கடைசி கட்டம் தான் எய்ட்ஸ் நோய். ஆனால் HIV தாக்கத்திலே முதற்கட்டத்தில் தான் பலர் இந்த சோதனையிலே சிக்கியிருக்கிறார்கள். ஆனால் HIV பாசிட்டிவ் என்பது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய, அதுவும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட்டிருப்பது என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த தகவலை தெரிவித்திருப்பது தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பு. அந்த அமைப்பு தான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. தற்போது இந்த கர்நாடகத்துடைய காட்சிகளுடன் நாம் பார்க்கலாம். கர்நாடகத்திலே இந்த திடீர் சிக்கல் வந்திருப்பது ஏன் என்பது குறித்து தற்போது ஆய்வுகள் நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சத்தியம் டிவியின் பிக் போக்கஸ் சிறப்பு செய்தியை நாம் பார்த்து கொண்டிருப்பது 7000 மாணவர்களுக்கு கர்நாடகத்திலே, மாணவ மாணவியர் என்றுதான் சொல்ல வேண்டும், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மாணவ மாணவியருக்கு 7000 பேருக்கு HIV பாசிட்டிவ் என்று தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. உடனடியாக கல்லூரிகளிலே விழிப்புணர்வு முகாம்களை அமைக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது கர்நாடக அரசு பல கல்லூரிகள், கர்நாடகம் முழுவதும் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அனைத்திலுமே இந்த HIV பாசிட்டிவ் தொடர்பான விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்த சொல்லியிருக்கிறார்கள். இந்த HIV ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்றால் தவறான பாலியல் தொடர்புகள், அதே போன்று போதைப் பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துவது, அவர்கள் பயன்படுத்திய அந்த சிரஞ்சிகள், அந்த ஊசிகளை மீண்டும் பயன்படுத்துவதால், ஒருவர் பயன்படுத்திய ஊசிகளை மீண்டும் பயன்படுத்துவதால் வருகின்றது என்று பல காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. எனவே அந்த வகையில் இது போன்று ஏதேனும் வகையிலே பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பது குறித்தும் இந்த ஆய்வுகளிலே சொல்ல இருக்கு. அதே போன்று விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே 7000 மாணவர்களுக்கு என்பது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் கடந்த 2 ஆண்டுகளிலே இந்த 18 வயது முதல் 35 வயது வரை உள்ளவர்களுக்கான எண்ணிக்கை என்பது கடந்த 2 ஆண்டுகளில் பார்க்கும்போது 20,000 அதிகரித்திருக்கிறது, 18 இருந்து 35 வயது வரை. ஆனால் அதிலே 18 30 வரை 20,000 அதிகரித்துள்ள நிலையில் அதிலே 18 25 வரை மாணவ மாணவியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்று எடுத்து பார்க்கும்போது 7000 பேருக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தாக்குதல் HIV பாசிட்டிவ் என்று சோதனையில் முடிவு வந்திருக்கின்றன. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். எனவே அவர்களுக்கு உரிய விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்தி உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்ற மாணவ மாணவியருக்கும், அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கும் இது தொடர்பான விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த போதைப் பொருள் பழக்கம் என்பது தற்போது சமீப காலமாக கர்நாடகத்தில் அதிகம் இருப்பதால் அனைத்து கல்லூரிகளும் விழிப்புணர்வு முகாம்கள், மாஸ் கேம்ப், மெகா கேம்புகள் மூலமாக இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது இதற்கும் சேர்த்து HIV தொடர்பான விழிப்புணர்வு முகாம்களையும் அதிலேயே வழங்க வேண்டும் என்பது குறித்தும் ஒரு செய்தி அனுப்பப்பட்டிருக்க, சுற்றறிக்கையின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறதாம். எனவே அந்த வகையிலே தற்போது இந்த 7000 மாணவ மாணவியருக்கு HIV பாசிட்டிவ் என்ற அதிர்ச்சி தகவல் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மாநிலம் முழுவதுமே ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். தற்போது இதன் அடுத்த கட்டமாக தற்போது ஒவ்வொரு கல்லூரிகளும் மாணவ மாணவியருக்கு இந்த விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்தி இதனை வராமல் தடுப்பது எப்படி, ஏன் வருகிறது என்பது குறித்து முழு விளக்கங்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அதிர்ச்சி தகவலை அடுத்து நாடு முழுவதுமே இது போன்ற தகவல்கள் வரும்போது நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும் என்பது குறித்தும் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு ஒரு உத்தரவை சுற்றறிக்கையாக அனுப்பி இருக்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும். ஆனால் கர்நாடகத்திலே ஸ்பெஷல் போக்கஸாக
7000 மாணவ மாணவியர் பாதிக்கப்பட்டிருப்பதால் அங்கு கூடுதல் கவனத்துடன் ஆலோசனைகள் செய்ய வேண்டும், விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் தற்பொழுது இந்த HIV பாசிட்டிவ் என்றவுடன் எய்ட்ஸ் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. HIV பாசிட்டிவின் உச்சகட்டம், கடைசி கட்டமாக தான் எய்ட்ஸ் பாதிப்பு ஏற்படும் என்று மருத்துவ ஆலோசகர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். எனவே அந்த வகையில் HIV பாசிட்டிவ் என்று ஆனால் இதுவும் அதிர்ச்சியான ஒரு தகவல் தான். எனவே அதற்கேற்ப தற்போது சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கின்றன. HIV என்றால் ஹியூமன் இம்யூனோ டெபிஷியன்சி வைரஸ் என்று அழைப்பார்கள். எய்ட்ஸ் என்பது அக்வயர்டு இம்யூனோ டெபிஷியன்சி சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படும். இந்த HIV பாசிட்டிவ் என்பது ஒரு வகையான வைரஸ். இந்த வைரஸுடைய தாக்குதலால் ரத்த செல்கள் பாதிக்கப்படும் என்பதால் அனைவரும் மறைந்தது என்றால் இந்த எய்ட்ஸ் என்பது உலகம் முழுவதும் மிரட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நோய் என்பது அனைவரும் அறிந்ததுதான். அதனுடைய முதற்கட்டம் தான் இந்த HIV பாசிட்டிவ் உடைய தாக்குதல், இன்ஃபெக்ஷன், பாதிப்பு என்பது. இதனுடைய கடைசி கட்டம் தான் எய்ட்ஸாக மாறு அக்வயர்டு இம்யூனோ டெபிஷியன்சி சிண்ட்ரோம் என்ற வகையிலே அந்த உச்சக்கட்ட பாதிப்பு ஏற்படும். தற்போதைய நிலையிலே இந்த HIV பாசிட்டிவ் என்று வந்திருப்பதால் கர்நாடகம் முழுவதும் அவசரமாக உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டு அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர் மட்டுமல்ல 18 to 25 வயது வரை இது போன்ற என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழல் இருப்போருக்கெல்லாம் அனைவருக்கும் விழிப்புணர்வு முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான தகவலாக பார்க்கிறோம். எனவே இது சத்தியம் டிவியின் பிக் போக்கஸ் சிறப்பு செய்தியிலே இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறோம். உடனடியாக இது தொடர்பான அவசர முகாம்கள் நாடு முழுவதுமே கல்லூரி மாணவ மாணவிக்கு ஏற்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். என்றால் பாலியல் தொடர்பான விடயங்கள் மட்டுமல்ல, போதைப் பொருள் பயன்பாடு, அந்த சிரஞ்சிகள், ஊசிகளை தொடர்ந்து பயன்படுத்துவதாலும் இது போன்ற சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதால் அது குறித்த விழிப்புணர்வு இளைய தலைமுறைக்கு ஏற்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம், கட்டாயம் என்பதை உணர்ந்து அனைத்து மாநிலங்களுமே இதிலே கூர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பது தற்போது மருத்துவர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. ரித்தி.